ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் காலமாகியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவருமான ஷிபு சோரன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். காலமான அவருக்கு வயது 81. நீண்ட காலமாகவே அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஏற்கனவே சிறுநீரக கோளாறு, பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலை கடந்த சனிக்கிழமை அன்று மோசமடைந்ததாக மருத்துவமனை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அவருடைய மகனும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய முதல்வருமான ஹேமந்த் சோரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநில அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர்களில் ஒருவர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பழங்குடியின தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவர், அசைக்க முடியாத சக்தியாக விளங்கியவர். அவர் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 3வது முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அதுவும் 3 முறை அவர் ஏற்கனவே பதவி வகித்திருக்கிறார். முதலில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெறும் 10 நாட்கள் மட்டும் அவர் முதல்வராக பணியாற்றினார். அதன் பிறகு 2008 2009, மீண்டும் 2009 2010 என 3 முறை ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக அவர் பணியாற்றியிருக்கிறார். இது தவிர முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிலக்கரித்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். 2004, 2005 மற்றும் 2006 ஆகிய ஆண்டுகளில் அவர் நிலக்கரித்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய தும்கா மக்களவை தொகுதியிலிருந்து கடந்த 1980 முதல் 2019 முறை அவர் பல முறை தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் என்னதான் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாலும் அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள், புகார்கள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 1994ஆம் ஆண்டு அவருடைய தனி செயலாளராக இருந்த சசிநாத் ஜா கொலை வழக்கில் இவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில் கூட சில காலம் வசித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்திகளில் ஒன்றாக விளங்கி இருக்கக்கூடிய ஷிபு சோரனுடைய மறைவு அந்த மாநில மக்கள்